जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய்ட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களை, வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இருக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, சனியுடைய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சனி துளாராசியின் சமநிலை சக்தியை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா துளாராசிக்கு சனி உச்சம். நீங்கள் நிற்கும் இடத்திலேயே அதிர்ஷ்டம் பிறக்கும், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு உச்சமாக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் பிறக்கும்போது சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் பலன்கள். சனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜாதகத்தில் எடுத்தோன்னு சொன்னால் துளாராசிக்காரர்களுக்கு கர்மா பேலன்சிங் ஆரம்பமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சில வேலைகள் தாமதமாகினும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளுக்கான அடித்தளம் அமைக்கும். பேஷன் ஆக்ஷன் ப்ளஸ் வைஸ் டிசிஷன் ஈக்குவல் டு சக்ஸஸ். இந்த வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சில விஷயங்கள்லாம் இருக்கும். 2026 வீடு வாங்கலாம். 2026 சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம். சில பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து நீ என்னை பார்த்து பொறாமப்பட்டா எனக்கு என்ன, நீ பார்த்து என்ன பண்ண எனக்கு என்ன, என் வேலையை பார்த்து நான் அடுக்கு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். கோவப்படாமல் இருங்க, நேர்மையாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சில விஷயங்கள்லாம் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு பார்த்துக்கோங்க. சில பேர் உங்ககிட்ட பொய் சொல்லுவாங்க, நீங்கள் சில நேரத்தில் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக எங்கே எப்படி பேசணுங்கிறத சமநிலையோடு பேசி பழகினால் நல்லது. பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன, அதாவது மணி ஃப்ளோட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவில் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூ, அதே போல் ட்ராவல்ஸ் டிலே, ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள், இதுவே கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசாமல் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு, இப்படியெல்லாம் இருக்கும்.
ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். வேலை பளு அதிகரிக்கும், ஆனால் ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் செய்வீங்க. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ப்ரமோஷன்ஸ் லேட், பட் லேட்டாக கன்ஃபார்ம் ஆகும். ப்ரமோஷன் வரும், ஆனால் லேட்டாக கன்ஃபார்ம் ஆகும். பிஸ்னஸில் பார்ட்னர் ப்ரெஷர் அதிகம் வரைக்கும். நியூ டீல்ஸ் ஸ்லோ பட் ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். மேரேஜ் விஷயங்கள்லாம் நல்லபடியாக பேசி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலில் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். லவ்வில் ரொம்ப ஹானஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் அட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கும் சிங்கிள்ஸுக்கு. ஸோ சில விஷயத்துலலாம் எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அன்னெசரிலி எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேங்க் லோன் அப்ரூவல்லாம் சீக்கிரமாக நடக்கும். பேங்க்கில் லோன் எதிர்பார்த்துருக்கீங்க, வேறு வீடு வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறதுக்குன்னா அதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் மாணவிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்காக இருக்கும். ஆர்ட்ஸு, லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா சனி பயிற்சிக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு 45 டேஸில் எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஃபேவரபுளாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் பெண்டிங் கேஸஸ் செட்டில்மெண்ட் சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஃபேவரபுளாக இருக்குது. அவாய்ட் நியூ லீகல் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேக் பெயின், டைஜஷன் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹெட்டேக்கு, தலைவலி, தேவையில்லாத சில பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனத்தோடு இருக்குது. சனி பகவான் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கள். தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. நவகிரக ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. கூடியமான வரையில் கருப்பு கம்பளி தானம் கொடுத்தால் சிறப்பு. உங்களால் முடியும்னு கொடுத்தால் நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பயிற்சியோட யோகங்கள் நன்னா இருக்கும். உங்களுடைய ராசிப்படி ஒரு 82% வரைக்கும் நன்னா இருக்குது, சுபமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சனி பயிற்சி உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை தரும். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.